ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இது நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ரெசிபி, ராகி முருங்கைக்கீரை அடை. கேழ்வரகு மாவில் முருங்கைக்கீரை போட்டு எப்படி அடை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது மாதிரியான ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே இருக்க முடியாது, ஏன்னா இதில் எல்லா விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நமக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் அதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ட் சொல்லிடுறேன். ராகி மாவு, இது நான் ராகி வாங்கி அதை வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கடையிலையும் உங்களுக்கு கிடைக்குது ராகி மாவு, எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. வெங்காயம், முருங்கைக்கீரை, இதுக்கு முருங்கைக்கீரை போட்டால் தான் டேஸ்ட்டு, முருங்கைக்கீரை இல்லாமல் பண்ணால் அந்தளவுக்கு இது ருசியாக இருக்காது. வரமிளகா, 2 வரமிளகாவை நான் இப்படி 3 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். சால்ட், ஆயில் நம்ம அடை சுட்டு எடுக்கிறதுக்கு. இவ்வளோதான் இதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ட். இப்போ இது எப்படி தரட்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த மாவில் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணுறோம். ஆனியன் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. முருங்கைக்கீரைலாம் நம்ம வாரத்தில் ஒரு 3 நாள் யூஸ் பண்ணால் அது சுகருக்கு உண்டான மாத்திரையே எடுக்க வேண்டிய வேலை கிடையாது. தேங்காய் பிளட் சுகர் லெவல் நல்லா கம்மி பண்ணும். காஞ்ச மிளகாய், இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு சால்ட். இப்போ இதை தண்ணி போட்டு நல்லா நம்ம தட்டுற அளவுக்கு இதை பிசையணும். ஃபர்ஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி போட்டுக்கோங்க. முருங்கைக்கீரை நிறைய இருந்ததுன்னா நல்ல டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு வாங்க. தண்ணி இன்கேஸ் கொஞ்சம் கூட ஆச்சுனாக்கா நீங்க ராகி மாவை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ராகி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேர்க்குறோமோ நம்மளோட ஃபுட்டில் நமக்கு அவ்வளோ ஃபைபர் கண்டென்ட் நம்ம உடம்புல ஏறும். அது மட்டும் இல்லாமல் ஹை கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஃபுட்டு நீங்கள் வாரத்தில் 2 தடவையாவது சாப்பிட்டா கொலஸ்ட்ராலோட லெவல் கண்டிப்பாக கம்மியாகும். அண்ட் இப்போ வர்றது வெயில் நாள், பாடி எல்லாருக்குமே ஹீட் ஆகிடும். ஸோ அந்த டைமில் நம்ம இது மாதிரியான ஃபுட்டெல்லாம் நம்மளோட இன்டேக்கில் எடுக்கும்போது நமக்கு உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். ராகி அடை, ராகி கூழ், இதெல்லாம் ரொம்ப ஹெல்தியான ஒன்று. வீட்டில் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் வேர்ல்டில் இதுக்கெல்லாம் யாருக்கும் பெருசாக டைம் இல்லை. பட் கொஞ்சம் நம்ம மெனக்கெட்டோம்னாக்கா நல்ல ஹெல்தியான ஃபுட், ஹெல்தியான லைஃப் இருக்கும் நமக்கு. பாருங்க, நல்லா இப்போ இப்படி மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு துணியில போட்டு தட்ட போறோம். இப்போ நான் இங்க ஒரு துணியில ஈரம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கீழே ஒரு தட்டு போட்டு நான் கவுத்து வச்சிருக்கேன். அப்பதான் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டா வரும். இந்த மாதிரி எடுத்துட்டு இதை நம்ம வச்சு தண்ணி தொட்டு தொட்டு நீங்க தட்டிட்டே வரணும். நல்லா மெல்லிசா தட்டுங்க, அப்பதான் அடை நல்லா குக் ஆகும். கையில ஒட்டுதுன்னா லேசா தண்ணி கையில தொட்டுக்கலாம். நீங்க இந்த மாதிரி தண்ணி தொட்டு தொட்டு நல்ல மெல்லிசா தட்டுங்க. துணியில தட்டினாதான் உங்களுக்கு மெல்லிசா தட்ட வரும். நீங்க பிளாஸ்டிக் ஷீட்ஸ்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு சரியா வராது. அப்படியே ஒரு சிலர் தவால தட்டுவாங்க, ஆனா அது ஹீட்ல உங்களுக்கு இவ்வளோ மெல்லிசா தட்ட வராது. இதை நம்ம அப்படியே எடுத்து தவால போட்டுறணும். இப்போ நம்ம இதை எடுத்து தவால போடுறோம். இந்த மாதிரி போட்டிருக்கோம். நம்ம லேசா ஆயில் ஊற்றி நல்ல சிறுந்தீல லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் டைம் எடுக்கும் இது குக் ஆகிறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு வேகணும் ராகி. உங்களுக்கு ஒரு பக்கம் குக் ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு சர்வ் பண்ண வேண்டியதா. இது சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆற வச்சு கொடுக்காதீங்க. சண்டேஸ்ல உங்களுக்கு வீக் டேஸ்ல எல்லாம் செய்யறதுக்கும் நிதானமா சாப்பிட டைம் இல்லைன்னா வீக்கெண்ட்ஸ்ல சண்டேல இது ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்டா மேண்டட்ரியா வச்சு சாப்பிடுங்க. கொஞ்சம் நல்லா குக் ஆயிட்டே வருது. நல்லா ஃபுல்லா ஆயில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கிரீஸ் பண்ணுங்க. அப்பதான் திருப்பி போடும்போது ஃபுல்லா உங்களுக்கு குக் ஆகும். இப்போ பாருங்க, ஒரு பக்கம் குக் ஆயிருக்கு, இன்னொரு பக்கம் திருப்புற.
நல்ல சுட சுட இது மாதிரியான ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் நிஜமாவே கிடையாதுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது இது எல்லாமே. இதுலேயும் திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேம் வச்சு சூடாக சாப்பிட்ற வேண்டியது தான். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. சர்விங் பிளேட்டில் மாற்றிடலாம். நம்மோட ராகி முருங்கைக்கீரை அடை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.